நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான அறிவிப்பு, அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் 1000 ரொக்கம் கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் இதை கொண்டாட மக்கள் தயாராகி தொடங்கியுள்ளனர். அதாவது பார்த்திங்கன்னா அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகையானது இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர்களுடன் உழைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றியும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இந்த பாரம்பரிய பண்டிகையை மக்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு அரசு அறிவித்துள்ளது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசு தொகுப்பு விவரம் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியதாவது, 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு வழங்க அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 2.21 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள். இதனால் அரசுக்கு ரூபாய் 249.76 கோடி செலவு ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 கிடைக்குமா அப்படின்ற விவரத்தை நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது பொதுவாக பொங்கல் பண்டிகையின் போது பரிசு பொங்கலுடன் ரூபாய் 500, ரூபாய் 1000 என ரொக்கமும் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 ரொக்கமும் சேர்த்து கொடுத்தது. அந்த வகையில் இந்த ஆண்டும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என பொதுமக்கள் குறிப்பாக இல்லத்தரசிகள் எதிர்பார்ப்புடன் இருந்தனர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அது குறித்து ஏதும் இடம்பெறவில்லை. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்கள் உள்ள நிலையில் ஒருவேளை புத்தாண்டை ஒட்டி ஏதேனும் சர்ப்ரைஸ் அறிவிப்பு முதல்வரிடமிருந்து வெளிவருமா என்ற எதிர்பார்ப்பும் மக்களின் மத்தியில் உள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.